நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற வாக்கியம் அனைத்து கட்சிகளுக்கும் பொருத்தமானதுதான். இவ்வளவு ஏன், நேரெதிர் சித்தாந்தம் கொண்ட பாஜகவும் திமுகவும் கூட ஒரு காலகட்டத்தில் ஓரணியில் நின்று தேர்தலை எதிர்கொண்டதுண்டு. அந்த வகையில் ஒரு காலத்தில் நடிகர்கள் அரசியல் பேசினாலோ கட்சி ஆரம்பித்தாலோ எதிர்ப்பை பதிவு செய்து வந்த பாமக இதுவரை விஜயை விமர்சிக்காதது ஆச்சரியமே. தவிக தலைவர் விஜய்க்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த போதிலும் அன்புமணியின் வாழ்த்து சற்று தனித்துவமானதாகவே உள்ளது. தம்பி என வாஞ்சை நிறைந்த அன்புமணியின் வாழ்த்தில் இறுதியாக பொது வாழ்க்கையில் புதிய சாதனை படைக்க வாழ்த்துகிறேன் என அரசியல் பொடி கலந்து குறிப்பிட்டிருப்பது பலரையும் கவனிக்க வைத்திருக்கிறது. விஜயின் திரைப்பயணத்தில் சில தடங்கல்களை ஏற்படுத்திய பெருமை பாமகவிற்கும் உண்டு. கடைசியாக லியோ திரைப்படத்தின் வெளியீட்டின் போது கூட விஜய் புகைப்பிடிக்கும் காட்சியை நீக்க வலியுறுத்தி பாமக கடும் விமர்சனங்களை முன்வைத்தது. அப்படி இருக்கையில் அன்புமணியின் வாழ்த்து அரசியல் களத்தில் தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்லாத அன்புமணி விஜய்க்கு மட்டும் தனி அக்கறை கொண்டு வாழ்த்து பதிவிட்டது ஏன் என்பதில்தான் அரசியல் ஒளிந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்த கமல்ஹாசன் ஆனாலும் சரி, அறிவிப்போடு நிறுத்தி கொண்ட ரஜினியானாலும் சரி, இருவரையும் பாமக கடுமையாக விமர்சனம் செய்தது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கையில் விஜய் மட்டும் விதிவிலக்கானது ஏன் என்பதுதான் கேள்வி. தவிகவின் முதல் மாநில மாநாட்டில் பேசிய விஜய் தன்னை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என பேசியிருந்ததே அன்புமணியின் தனி அன்புக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. அதை வெளிப்படுத்தும் விதமாகவே பாமக கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்று அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்றும் அன்புமணி பேசியிருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அன்புமணிக்கு வேலை பார்த்த ஜான் ஆரோக்கியசாமி தான் தற்போது விஜயின் வியூக வகுப்பாளராக பணியாற்றி வருவதால் இருவருக்குமான நட்பு சமீப காலமாகவே புத்துணர்ச்சியோடு நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. அன்புமணியைப் போலவே விஜயும் அவரது பிறந்த நாளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததோடு அன்புமணியின் மகள் தயாரிப்பில் வெளியான அலங்கு பட போஸ்டரையும் வெளியிட்டார். இவை அனைத்தும் அன்புமணி விஜய் நட்பை உறுதிப்படுத்துவதாகவே உள்ளது. திருமணத்திற்கு பத்திரிகை வைக்க சென்று தொகுதி உடன்பாட்டை முடித்துவிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்த பல தேர்தல் வரலாறுகளை பாமக கொண்டிருக்கும் நிலையில் பிறந்தநாள் வாழ்த்து மூலமாக புதிய அரசியல் கணக்கை ஆரம்பிக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.